அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அன்பும் அவன் மீதான கிருபையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. பேரன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்னு மாஜாவில் வருகின்றது, உஸ்மான் இப்னு ஹனீஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர் அறிவிக்கின்றார்கள், நாங்கள் நபியிடம் அமர்ந்திருந்தோம். ஒரு பார்வையற்ற சஹாபி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க வந்தார். நபியிடம் வந்து, நான் பார்வை இல்லாமல் சிரமப்படுகின்றேன், பார்வைக்காக துவா செய்ய வேண்டும் என பார்வையற்ற சஹாபி கூறினார். நான் தங்களுக்கு துவா செய்கின்றேன், அல்லது தாங்கள் பொறுமை காத்துக்கொள்ளுங்கள், இது உங்களுக்கு நலமாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். நான் உங்களுக்காக துவா செய்கிறேன் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? இன்ஷா அல்லாஹ் பார்வை வந்துவிடும், பிரச்சனை இருக்காது. ஆனால் பொறுமை காத்து கொள்ளுங்கள், அதற்கான மறுமை பெரும் வெகுமதி கிடைக்கும் என்று. எதை தேர்வு செய்கின்றது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கின்றார்கள். வந்த பார்வையற்ற சஹாபி சொல்கின்றார், எனக்காக துவா செய்து விடுங்கள், எனக்கு பார்வைதான் வேண்டும், எனக்கு சிரமமாக இருக்கின்றது, எனக்காக வேண்டி துவா செய்யுங்கள். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சஹாபிக்கு ஒரு துவாவை கற்றுக் கொடுக்கின்றார்கள். தாங்கள் நல்லபடியாக ஒளி செய்து கொள்ளுங்கள், செய்துவிட்டு 2 நஃபிலான தொழுகையை தொழுது கொள்ளுங்கள். பிறகு ஒரு துவாவை கற்றுக் கொடுக்கின்றார்கள். இந்த துவாவை கொண்டு அல்லாஹ்விடம் துவா செய்யுங்கள் என்று அந்த பார்வையற்ற சஹாபிக்கு சொல்லிக் கொடுக்கின்றார்கள். மீண்டும் தங்கள் கூறுகின்றேன், நல்லபடியாக ஒளி செய்து கொள்ளுங்கள், செய்துவிட்டு 2 நஃபிலான தொழுகையை தொழுது கொள்ளுங்கள். தொழுதுவிட்டு இந்த துவாவை அல்லாஹ்விடம் கேளுங்கள். உங்கள் தேவை இந்த துவா ஓதும்போது நினைத்து கொள்ளுங்கள். இந்த துவாவை கொண்டு அல்லாஹ்விடம் உங்கள் தேவையை கேளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்கின்றார்கள். சில நேரங்களுக்கு பிறகு அந்த சஹாபி தொழுகின்றார். உஸ்மான் இப்னு ஹனீஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், நாங்கள் அந்த மஸ்ஜிதில் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருந்தோம். அங்கிருந்து எழுந்திருக்க கூட இல்லை. அந்த சஹாபி பார்வையற்ற எந்த ஒரு அடையாளம் இல்லாமல் எங்கள் இடத்தில் நடந்து வந்தார். அவரை பார்ப்பதற்கு இவர் பார்வை இல்லாதாக இருந்தாரே, அப்படிக்கான எந்த ஒரு அடையாளமும் இல்லை, எங்களிடத்தில் நடந்து வந்தார் என்று உஸ்மான் இப்னு ஹனீஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள். இந்த முறையை கொண்டு தாங்கள் துவா செய்தால் உங்களுடைய எந்த தேவையாக இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை பூர்த்தி செய்வான் என்பதை இப்னு மாஜா ஹதீஸ் மூலம் அறிந்து கொள்ள முடிகின்றது. வாருங்கள் துவாவை பார்ப்போம். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்க வ அத்தவஸ்ஸஹு இலைக்க பிநபியிக்க முஹம்மதின் நபியிர் ரஹ்மதி யா ரசூலுல்லாஹி இன்னி கத் தவஜ்ஜஹது பிக இலா ரப்பி ஃபி ஹாஜதி ஹாதிஹி லிலுக்லா லி அல்லாஹும்ம ஃபஸஃபிஹு ஃபிய. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்க வ அத்தவஸ்ஸஹு இலைக்க பிநபியிக்க முஹம்மதின் நபியிர் ரஹ்மதி யா ரசூலுல்லாஹி இன்னி கத் தவஜ்ஜஹது பிக இலா ரப்பி ஃபி ஹாஜதி ஹாதிஹி லிலுக்லா லி அல்லாஹும்ம ஃபஸஃபிஹு பிய. இதன் பொருளானது, யா அல்லாஹ், நான் உன்னிடத்தில் கேட்கின்றேன், ரஹ்மத்தான நபியான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவளின் பொருட்டை கொண்டு நான் உன்னிடத்தில் இந்த துவாவை கேட்கின்றேன். இந்த துவாவின் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைக்கின்றார். நான் என்னுடைய இரட்சக இடத்தில் உங்களுடைய பொருட்டை கொண்டு கேட்கின்ற நாயகமே, இந்த நோக்கத்தின் அடிப்படையில் நாம் இந்த நோக்கத்துக்காக கேட்கின்றோமோ, நாம் எந்த நோக்கத்துக்காக கேட்கின்றோமோ அதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த நோக்கம் பூர்த்தியாக வேண்டும், என்னுடைய ஹாஜத் உங்கள் பொருட்டை கொண்டு பூர்த்தியாகணும், இதற்காக செய்து கொண்டிருக்கின்ற நாயகமே. பிறகு மீண்டும் அல்லாஹ் அழைக்கின்றார், யா அல்லாஹ், ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாத்தை என்னுடைய விஷயத்தை அங்கீகரித்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ், உன்னிடத்தில் கேட்டிருக்கின்றேன். யா அல்லாஹ், நபியுடைய பொருட்டை கொண்டு என்னுடைய தேவையை பூர்த்தி செய்வாயாக. இதை கற்றுக் கொடுத்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகும். இப்படி துவா செய்யுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்கின்றார்கள். அந்த சஹாபி உஸ்மான் இப்னு ஹனீஃப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள்,
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துவாயை கற்றுக் கொடுக்கின்றார்கள். இந்த துவா செய்தாலும் அவர் பார்வையற்றவராக எந்த ஒரு அடையாளம் இல்லாமல் நடந்து வந்தார். அற்புதமான அமல் தாங்கள் செய்து வாருங்கள். இதே போல் அமல்கள் அறிந்து செயல்படுவதற்கு நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள். இதை மற்றவர்கள் ஷேர் செய்யுங்கள்.